நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அதாவது நாட்கள் எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு போதித்தருளும். அப்போ நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக இருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானமாக நடந்துக்குவோம். எப்படி வாழணுங்கிறத நாங்கள் தீர்மானிச்சுக்குவோம். வாழ்க்கை எவ்வளோ குறுகலாக சின்னதாக இருக்குதுன்னு புரியல பாருங்க நிறைய பேருக்கு. அதனால் வாழ்க்கையில் எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க, எதுக்காகவோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எதையோ பெருசாக நினைக்கிறாங்க. இது எவ்வளோ குறுகலான வாழ்க்கைன்னு தெரிஞ்சால் எது பெருசுன்றதை கண்டிப்பாக கரெக்டாக தீர்மானிக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நான் படிக்கிற காலத்தில் நான் ஊழியத்துக்கு வரணுங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. இந்த மாதிரி கஷ்டப்படுற ஊழியக்காரங்களாம் பார்த்தாச்சு இல்லையா? இவங்களே சொல்லிட்டாங்க வாயை திறந்து 40 வருஷமாக கடவுள் ஒன்றும் பண்ணலன்னு. எனக்கு அது வேறு பயம். அப்புறம் நான் படித்து முடிச்சுட்டு இதுக்கு போகணுமா, அதுவும் இல்லாமல் இங்கே போகணுன்ற மாதிரி ஆண்டவர் காமிக்கிறாரு. இங்கே போகணுமா, இங்கே போனால் நடக்குமா, இது வேலைக்கு ஆகுமா, இங்கேருந்து வெளியே வந்தாச்சு பேசாமல் அங்கேயே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு என் மனம் ஒவ்வொரு நரம்பும் சொல்லுது. ஒவ்வொரு ஆளும் சொல்கிறாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, எல்லாம் வந்தவன்லாம் இங்கேயே இருக்கிறான், நீ ஏன் அங்கே போகிறன்ற, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படியே கேட்டார் ஒருத்தர். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்கே வர்றோம், நீ இங்கேருந்து அங்கே போகிறேன்ற, அங்கே போய் என்ன பண்ண போகிற? ஒருத்தர் இப்படியே சொன்னார், பசி பண்ணியில் சாக போகிறேன் நீ போய் அங்கே போய், அதுதான் கிடைக்க போகுது உனக்கு. இது நான் சொல்கிறது 35-36 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். யோசிச்சு பாருங்கள், ஒரே குழப்பம். போகணுமா போகக்கூடாதா, செய்யணுமா செய்யக்கூடாதா, ஊழியம் செய்யணுமா செய்யக்கூடாதா, இங்கே போகணுமா செய்யணுமா, பயம். எங்கள் வாழ்க்கையில் போய் அப்படியே ஃபெயிலியர் ஆகிடுவோமோ, அப்படியே ஒன்றும் இதாகி இப்போ பசி பட்டினி சிக்கி இந்த மாதிரி போயிடுவோமோ நம்ம. இந்த ஆள் அந்த ஊழியக்காரர் சொன்னார், இவங்கள பார்த்தே எனக்கு பயமாக இருக்கும். அவர் சொன்னார் அப்படி ஆகிடுமா, இவர் சொன்னார் அப்படி ஆகிடுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பயந்துட்டு இருப்பேன் பாருங்கள். அதனால் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எனக்கு ரொம்ப அருமையாக விளங்குது. இந்த 90ஆம் சங்கீதம் சொல்கிறதும் இந்த 39ஆம் சங்கீதம் சொல்கிறது எனக்கு ரொம்ப விளங்குது. நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும் என்றான் இல்லையா? 90ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலன்றார். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னால் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் பாருங்கள். அப்போ எனக்கு வந்தது ஒரே காரியம் என்னன்னா, ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. வாழ்கிறதுக்கு எத்தனை வாழ்க்கை இருக்குது? ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ரொம்ப குறுகலான வாழ்க்கை.